வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் வெல்கம் டிவி. மனிதனிடம் இருக்கும் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? பணம் அல்ல, அதிகாரம் அல்ல, அது ஆழ்மனதின் சக்தி. மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறானா அல்லது தோல்வி அடைகிறானா, அதை தீர்மானிப்பது பெரும்பாலும் அவனுடைய ஆழ்மனம்தான். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஆழ்மனதின் அற்புத சக்தி பற்றி. ஆழ்மனம் என்றால் என்ன? நமது மனம் இரண்டு பகுதிகளாக செயல்படுகிறது. முதல் ஒன்று வெளிமனம், இரண்டாவது ஆழ்மனம். நாம் யோசிப்பதும் பேசுவதும் திட்டமிடுவதும் வெளிமனத்தின் வேலை. ஆனால் நமது பழக்கங்கள், நமது நம்பிக்கைகள், நமது உணர்ச்சிகள், இவைகளை கட்டுப்படுத்துவது ஆழ்மனம். அதனால்தான் உளவியல் நிபுணர்கள் சொல்வது, மனிதனின் வாழ்க்கையை அமைப்பது அவனது ஆழ்மனம். ஆழ்மனத்தின் அற்புத சக்தி. ஒரு மனிதன் தினமும் என்னால் முடியாது, நான் தோல்வி அடைவேன் என்று நினைத்தால், அந்த எண்ணங்களை அவரின் ஆழ்மனம் உண்மையாக மாற்ற ஆரம்பிக்கும். ஆனால் நான் வெற்றி பெறுவேன், எனக்கு நல்ல ஆரோக்கியம் என்று நம்பினால், அந்த எண்ணங்களை ஆழ்மனம் நிஜமாக்க முயற்சி செய்யும். அறிவியல் என்ன சொல்கிறது? பல உளவியல் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன, மனிதன் வாழ்க்கையின் 90% முடிவுகளை அவனுடைய ஆழ்மனம்தான் நிர்ணயிக்கிறது. அதனால் தான் சிலர் எதை தொடங்கினாலும் வெற்றி பெறுகிறார்கள், சிலர் எப்போதும் தோல்வியை சந்திக்கிறார்கள். ஒரு உண்மை சம்பவம், பல மருத்துவர்கள் கூட சொல்கிறார்கள், ஒரு நோயாளி மனதில் நான் குணமாகி விடுவேன் என்று நம்பிக்கை இருந்தால் அவரின் உடல் வேகமாக குணமடையும். அதாவது நமது மனமும் நமது உடலும் ஒருவருடன் ஒருவர் இணைந்து செயல்படுகின்றன. ஆழ்மனத்தை எப்படி பயன்படுத்துவது? நமது ஆழ்மனத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். அதற்கான 3 எளிய வழிகள் உள்ளன. முதல் வழி, நல்ல எண்ணங்கள். தினமும் நல்ல எண்ணங்களை நினையுங்கள். நான் வெற்றி பெறுவேன், எனக்கு நல்ல ஆரோக்கியம், என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனத்தில் விதையாக விதைக்கப்படும். இரண்டாவது, கற்பனை சக்தி. நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை மனதில் கற்பனை செய்யுங்கள். உங்கள் வெற்றி, உங்கள் சந்தோஷம், உங்கள் ஆரோக்கியம், இவற்றை மனதில் தெளிவாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் ஆழ்மனம் அதை நிஜமாக்க முயற்சி செய்யும். மூன்றாவது, உறுதியான நம்பிக்கை. ஆழ்மனம் ஒரு விதையை போன்றது. நீங்கள் எந்த விதையை விதைக்கிறீர்களோ அதே மரம் வளர்கிறது. நல்ல எண்ணங்களை விதைத்தால் நல்ல வாழ்க்கை உருவாகும். கன்க்ளூஷன் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வெளியில் இல்லை, அது உங்கள் உள்ளே, உங்கள் ஆழ்மனத்தில் உள்ளது. நல்ல எண்ணங்களை விதையுங்கள், உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும். அவுட்ரோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது உங்கள் வெல்கம் டிவி. நன்றி.